நம்ம தமிழ்நாடு அரசு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நிதித்துறை அமைச்சர் மரியா வில்சன் ஒரு 6 அறிக்கையை பற்றி சொல்லியிருக்காரு. அதை வந்து நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடலாம் வாங்க. இப்போ முதல் அறிக்கை பார்த்தீங்கன்னா, மாநிலத்தின் நிதி நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறது. அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு அவரு. இரண்டாவது அறிக்கை பார்த்தீங்கன்னா, அரசின் வருவாயோட செலவு தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதை பற்றி சொல்லியிருக்காரு அவரு. மூன்றாவது அறிக்கை பார்த்தீங்கன்னா, மாநிலத்தின் கடன் சுமையை பற்றி சொல்லியிருக்காரு. 10 லட்சம் கோடியிலேருந்து 13 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. ஒவ்வொரு ஆளு மேலேயும் தலா 1,28,800 ரூபாய் கடன் உள்ளது. நான்காவது அறிக்கையில பார்த்தீங்கன்னா, முந்தைய அரசின் நிதி நிலைமையும் நிர்வாக சீர்கேட்டை பற்றியும் ஆய்வு பண்ணி அது தெளிவாக சொல்லியிருக்காரு அவரு. 5வது அறிக்கை பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் வந்து பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டத்தையும் அவர் அறிவிச்சிருக்காரு. 6வது அறிக்கை பார்த்தீங்கன்னா, இதாங்க முக்கியமான அறிக்கை. மக்களின் வெளிப்படைத்தன்மையும் உறுதி செய்யும் நோக்கில் இந்த அறிக்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது.